1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மாதிரி எந்த டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்துல முழுக்க முழுக்க கருங்கல்லால ஒரு பிரம்மாண்டமான கோயில எப்படிங்க கட்டியிருக்க முடியும்? வாங்க, தஞ்சை பெரிய கோவிலோட அந்த நம்ப முடியாத இன்ஜினியரிங் ரகசியங்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த கோயில பத்தி பேச ஆரம்பிச்சாலே போதும், ஏகப்பட்ட கதைகள் வரும். இத மனுஷனால கட்டியிருக்கவே முடியாதுப்பா, இது கண்டிப்பா ஏலியன்ஸ் வேலைதான்னு ஒரு குரூப் சொல்வாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இல்ல இது நம்ம கிட்ட இருந்து தொலைஞ்சு போன ஒரு சூப்பர் டெக்னாலஜியோட அடையாளம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் விட உண்மையான கதை இருக்கே, அது இதை விட ரொம்பவே ஆச்சரியமா பிரமிப்பா இருக்கு. வாங்க, அந்த உண்மையான கதை என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். சரி, இவ்வளவு பெரிய கோயிலுக்கு பின்னாடி இருந்தது யாரு? அது ஒரு மன்னனோட மிகப்பெரிய கனவு. அந்த மன்னன் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மாமன்னன் ராஜராஜ சோழன். அவரோட கனவு எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு பார்க்கலாமா? கதையோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமானது. ராஜராஜ சோழன் ஒரு முறை கடல் கடந்து போறாரு. அங்கே விஷாலமான புத்தர் சிலைகளை பார்க்கறாரு. அத பார்த்ததும் அவருக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் கடவுள் சிவனுக்கு ஏன் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயில் இல்லைன்னு யோசிச்சார். அந்த ஒரு யோசனையோட விளைவுதான் அந்த பகுதியில கிடைக்கவே கிடைக்காத கருங்கல்ல வச்சே ஒரு கோயிலை கட்டணும்னு எடுத்த அந்த தைரியமான முடிவு. இங்கதான் ராஜராஜ சோழனோட பெருந்தன்மையே தெரியுது. யோசிச்சு பாருங்க, சாதாரணமா ராஜாக்கள் அவங்க பேரை மட்டும்தான் கல்வெட்டுல வைப்பாங்க. ஆனா இவரோ இந்த கோயில கட்ட பணம் கொடுத்தவங்கள்ல இருந்து சாதாரண தொழிலாளி வரைக்கும் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தரோட பேரையும் கல்வெட்டுல பதிக்கணும்னு உத்தரவு போட்டார். இதனாலதான் இது ஒரு தனி மனுஷனோட கோயில் இல்ல, ஒரு சமூகத்தோட கூட்டு முயற்சி. சரி, கோயில் கட்ட முடிவு பண்ணியாச்சு. ஆனா அவங்க சந்திச்ச பிரச்சனையே ரொம்ப பெருசு. அதுதான் கல். அதாவது கோயில் கட்டுற இடத்துல ஒரு சின்ன கருங்கல் துண்டு கூட கிடையாது. இதுதான் அவங்களுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால். இந்த கோயில கட்டுறதுக்கு தேவைப்பட்ட கருங்கற்களோட மொத்த எடை எவ்வளவு தெரியுமா? 1,30,000 டன். அடேங்கப்பா, சும்மா நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது இல்லையா? இந்த 1,30,000 டன் கல்லையும் எங்கிருந்து கொண்டு வந்தாங்க தெரியுமா? சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து. இப்போ நமக்கு ட்ரக்கு, ரயிலுன்னு வசதி இருக்கு. இது ஒருவேளை ஈஸியா இருக்கலாம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது எவ்ளோ பெரிய வேலைன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வேலைக்காக மட்டும் ஆயிரக்கணக்கான யானைகளும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலை செஞ்சாங்க. இது வெறும் கோயில் கட்டுற வேலை இல்லைங்க, அது ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் ஆபரேஷன். சரி, இப்போ ஒரு கேள்வி. பெரிய பெரிய மெஷின்லாம் இல்லாத காலத்துல அவ்ளோ பெரிய கருங்கற்களை எப்படி வெட்டி எடுத்திருப்பாங்க, எப்படி செதுக்கியிருப்பாங்க? வாங்க, நம்ம சோழர்கள் எவ்ளோ புத்திசாலித்தனமா இதை செஞ்சாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் ரொம்ப சிம்பிள், ஆனா செம்ம பவர்ஃபுல். முதல்ல பாறை மேல ஒரே நேர்கோட்ல வரிசையா ஓட்ட போடுவாங்க. அப்புறம் அந்த ஓட்டையில மரக்கட்டைகளை சொருகி அதுல தண்ணிய ஊத்துவாங்க. தண்ணியில ஊறின மரக்கட்டை மெதுவா விரிவடையும் இல்லையா? அந்த பிரஷர்ல பாறை கச்சிதமா நேர்கோட்ல உடைஞ்சிடும். என்ன ஒரு அற்புதமான டெக்னிக் பாருங்க, சிம்பிள் சயின்ஸ். இப்படி வெட்டி எடுத்த கற்களை ரொம்ப திறமையான சிற்பிகள் செதுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு கல்லோட இன்னொரு கல்ல எந்த சிமெண்டோ பசையோ இல்லாம கோர்த்து கட்டடத்தை எழுப்புனாங்க. அதனாலதான் 1000 வருஷம் கழிச்சும் இந்த கோயில் இவ்வளவு உறுதியா நிக்குது. இப்பதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த கோயில்ல இருக்கிற மிகப்பெரிய இன்ஜினியரிங் மர்மம் எதுனா, அந்த கோபுரத்தோட உச்சியில இருக்கிற ஒரே ஒரு கல்ல எப்படி மேல கொண்டு போனாங்கன்றதுதான். இந்த சமயத்துல தான் ராஜராஜ சோழன் ஒரு உத்தரவு போடுறாரு. கேட்டவங்களுக்கெல்லாம் தலை சுத்திருச்சு. கோபுரத்தோட உச்சியில வைக்க போற அந்த கல் ஒரே கல்லா இருக்கணும், அதோட எடை சுமார் 80 டன் இருக்கணும்னு சொல்லிட்டார். யோசிச்சு பாருங்க, 80 டன். சரி, இதை எப்படி செஞ்சாங்க? தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 2 முக்கியமான தியரிஸ் சொல்றாங்க. முதல் தியரி என்னன்னா, பக்கத்துல இருக்கிற சூரப்பள்ளம்ங்கிற ஊர்ல இருந்து கோயில் உச்சி வரைக்கும் பல கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய சரிவு பாதை, அதாவது ரேம்ப் மாதிரி கட்டி அது மேல யானைகளை வச்சு அந்த கல்லை இழுத்துட்டு போயிருக்கலான்னு சொல்றாங்க. இன்னொரு தியரி, கோயில் முழுசையும் சுத்தி மணலை கொட்டி ஒரு பெரிய மலை மாதிரி ஆக்கி அது மேல கல்லை ஏத்திருக்கலான்னு. இந்த மாதிரி 2 தியரிஸ் இருந்தாலும் அவங்க கரெக்டா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் உறுதியா தெரியாது. இது இன்னமும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமா தான் இருக்கு. இதுவே நம்ம முன்னோர்களோட அறிவுக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா? ஆனா இந்த கோயில் வெறும் கற்களை தூக்கி வச்சு கட்டின ஒரு கட்டடம் மட்டும் இல்லைங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட குறியீடுகளும் ரொம்ப அட்வான்ஸ்டான ஆர்கிடெக்சுரல் ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கு. இப்ப நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த கோயிலோட அளவுகளுக்கும் நம்ம தமிழ் மொழிக்கும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கு.
எப்படின்னு பாருங்க. கருவறையில இருக்கிற சிவலிங்கத்தோட உயரம் 12 அடி. அது தமிழ்ல இருக்கிற 12 உயிரெழுத்துக்களை குறிக்குது. அந்த லிங்கத்தோட பீடம் 18 அடி. அது 18 மெய்யெழுத்துக்களை குறிக்குது. கோபுரத்தோட உயரம் 216 அடி. அத நம்ம 216 உயிர்மெய் எழுத்துக்கள். கடைசியா சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் நடுவுல இருக்கிற தூரம் 247 அடி. இது தமிழ் மொழியோட மொத்த 247 எழுத்துக்களையும் குறிக்குது. ராஜராஜ சோழனோட தமிழ் பற்ற இதை விட எப்படிங்க சொல்ல முடியும்? இன்னும் சில ரகசியங்கள் இருக்கு. அந்த பெரிய கோபுரம் உள்ளுக்குள்ள ஹாலோவா, அதாவது வெற்றிடமா இருக்கு. இது கோபுரத்தோட வெயிட்ட குறைக்குது. அதோட பேஸ்மெண்ட் நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஒரு டிசைன்ல கட்டப்பட்டிருக்கு. அதனால நிலநடுக்கம் வந்தா கூட பில்டிங் லேசா ஆடுமே தவிர இடிஞ்சி விழாது. இதனாலதான் இதுவரைக்கும் 6 பெரிய பூகம்பங்களை தாங்கியும் இந்த கோயில் இன்னிக்கும் கம்பீரமா நிக்குது. சரி, இந்த கோயில் 1000 வருஷத்தை தாண்டி நிக்குது. இது எதை காட்டுது? இதோட பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத புகழையும் தான். வெறும் 7 வருஷத்துல, ஆமாங்க, கிபி 1003ல ஆரம்பிச்சு 1010க்குள்ள இந்த கோயில கட்டி முடிச்சிட்டாங்க. 2010ல இதோட 1000வது பிறந்த நாளை கொண்டாடணும். இன்னைக்கும் இது யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமா இருக்கு. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு ராஜாவோட கனவு மட்டும் இல்ல. இது ஆயிரக்கணக்கான மக்களோட உழைப்பு, அவங்களோட பங்களிப்பு, அவங்களோட பெருமை, இது எல்லாத்தோட ஒரு கூட்டு அடையாளம். இப்ப இந்த சார்ட்டை பாருங்களேன். உலகத்துல இருக்கிற மத்த ஃபேமஸான நினைவு சின்னங்களோட ஒப்பிடும்போது நம்ம பெரிய கோயில் எவ்வளவு பழமையானதுன்னு உங்களுக்கே புரியும். பாரிஸ்ல இருக்கிற நோட்ரிடம் தேவாலயத்தை விட, ஏன் தாஜ்மஹாலை விட இது ரொம்ப ரொம்ப பழமையானது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கட்டின இந்த அதிசயம் இன்னைக்கும் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. சரி, இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு, அதாவது 3026வது வருஷத்துல நம்மள பத்தி, நம்ம தலைமுறைய பத்தி அடுத்தவங்க பெருமையா பேசணும்னா, அந்த மாதிரி எதை நாம இன்னைக்கு கட்டிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.